வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ண போகிறோம். அதுவும் பாருங்கள், நம்ம வந்து பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணிக்காவை. சிலர் வந்து பரங்கிக்காம்பாங்க, சிலர் வந்து பூசணிக்காம்பாங்க. அதில் தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த பூசணிக்காவை வந்து நார்மலாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க, பொரியல் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஒன்று அல்வா மாதிரி பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் கட்லெட் மாதிரி பண்ண போகிறேன். அதுவும் மேயர் கம்பெனிலேருந்து நமக்கு ஒரு பாத்திரம் வந்து அமைச்சிருக்காங்க. அந்த பாத்திரத்தை தான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு அதுலேயே உங்களுக்கு பண்ணலான் இருக்கேன். நல்லா வந்து இந்த மாதிரி அட்டைப்பெட்டியெல்லாம் வச்சு சூப்பராக பேக் பண்ணி வந்திருக்கு பாருங்க. இது வந்து நம்ம பிடிச்சி எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து துணி பிடிச்சிக்கலாம். இது நம்ம எனக்கு வாட்டப்படமா என்னன்னு தெரியல. உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண வசதியாக இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெயிட்டாகவே இருக்குது. ஃபினிஷிங்கும் வந்து நல்லா இருக்குது. நான் ஃபஸ்ட்டு இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். பாருங்கள், மஞ்சள் பூசணிக்காய் நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த விதையை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இதோட தோல் வந்து உறுதியாக இருக்கும். அதனால சீவுறதுல வந்து நம்ம சீவி எடுக்க முடியாது. அதனால் நம்ம வந்து இப்படி கத்தி வச்சு நல்லா அந்த தோல் ஃபுல்லாக சீவி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ நம்ம அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த கடாயில் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி பாத்திரம் இருந்தால் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிச்சு. இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பூசணிக்காவை வந்து இதில் எடுத்து வச்சிடலாம். நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே டக்குன்னு வெந்துடும். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், அதுங்காட்டே நம்ம ஒரு கேரட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுரக்காய் வந்து ஒரு 1/4 சுரக்காய் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா திருவி எடுத்துக்கலாம். உள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்காக. பாருங்கள், கேரட் ஒன்று, அதுக்கப்புறம் சுரக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 சுரக்காய், அதாவது ஒரு 100 கிராம் சுரக்காய் வச்சுருக்கேன். எல்லாமே திருவி வச்சுருக்கேன். சீஸ் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு திருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 3 நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்காக. பாருங்கள், பூசணிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இந்த கரண்டிக்கு பின்னாடி இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் குத்தி பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் மசிச்சுக்கலாம். 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். பாருங்கள், இதை நல்லா மசிச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பச்சரிசி மாவு, நம்ம எந்த அளவுக்கு பூசணிக்காய் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இது திக்காக ஒரு அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு எடுத்துக்கணும். அதாவது 1 கிலோ நீங்கள் பூசணிக்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா எல்லாம் வந்து தோல், அதோட விதை இதெல்லாம் கழிச்சிங்கன்னா ஒரு 3/4 கிலோ தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சா ஒரு 1/2 கிலோ தான் வரும் நமக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பச்சரிசி மாவு கலந்துக்கலாம். பாருங்கள், பச்சரிசி மாவு ஒரு 150 கிராம் கிட்டத்தட்ட போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன். பாருங்கள், மிளகுத்தூள் கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிக்கணும். இதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பிணைஞ்சி அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதை இப்போ நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு அந்த மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உள்ளே வைக்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய், சுரக்காய் வந்து திருவி வச்சுருக்கேன் ஒரு 100 கிராம் சுரக்காய், கேரட் வந்து ஒரு கேரட்டு,
நம்ம சும்மா கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு தான் இதை வந்து வதக்கணும். இதுக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு, பட்டாணி, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நான் வந்து சொரக்காவும் கேரட் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ சீஸ் வந்து இதில் திருவி வச்சுருக்கிறத இதில் கொஞ்சம் சேர்த்துட்றேன். சும்மா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேருங்க சீஸை. இப்போ வந்து நம்ம இதை ரவுண்டாக கட்லெட் மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், கையில் வந்து இப்படி கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தடவிக்கங்க. இது ரவுண்டாக்கி கொஞ்சமாக இந்த மாதிரி தட்டிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த காய்கறி மசாலாவை இது உள்ளே வச்சுருங்க. லைட்டாக இந்த பிரெட் உள்ள இதை வந்து இந்த மாதிரி மேலே இது பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே காய்கறி இருக்கிற தொட்டு கொஞ்சம் நல்லா சத்தாகவே இருக்கும். ரெண்டாவது டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை வந்து நீங்கள் கெஸ்ட்டு யாராவது வந்தால் கூட இதை வந்து ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பூசணிக்காய் கட்லெட் வந்து இந்த அயன் பாத்திரத்தில் தான் இப்போ நம்ம பொரிக்க போகிறோம். அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் காயட்டும். பாருங்கள், இது கொஞ்சம் காஞ்சிச்சு. நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் போட்டோம்னா நமக்கு வந்து வரி வரியாக ஒரு டிசைன் கிடைக்கும். அதனால தான் நான் வந்து இதில் இந்த கட்லெட்டை வந்து பொரிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு சீசன் பண்ணியே தான் வருது. நம்ம திருப்பியும் இதை வந்து பழக்கணும் அப்படின்றதெல்லாம் இதில் இல்லை. இந்த பாத்திரத்தில் இரும்பு பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது. நிறைய வந்து நம்ம நான்ஸ்டிக்கும் நடுப்புற யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் தவிர்த்துட்டு இதை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த அயன் பாத்திரம் நல்ல வெயிட்டாக இருக்குது. இது வந்து நம்ம லைஃப் மட்டும் கிடையாது, நமக்கு அடுத்து உள்ளவங்களும் வந்து இதை யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த பாத்திரம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தடவை வாங்கிட்டோம் அப்படின்னா 2-3 தலைமுறை இந்த பாத்திரத்தை வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். இப்போது எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுருங்க. பாருங்கள், இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம வந்து கூடுமான வரை இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், நம்ம வச்சு கொஞ்ச நேரத்துலேயே நல்லா வந்து ஹீட் ஆகிடுச்சு. பாருங்கள், பாருங்கள், இதில் வந்து இந்த கோடு கூட அழகாக ஒரு டிசைன் கிடைச்சிருக்கு. பாருங்கள், நல்லா வந்து கரெக்டாகவும் இந்த கோடெல்லாம் வந்துருக்கு. பாருங்கள், நான் இப்போ கொஞ்சம் கம்மியான தீயில தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு நம்ம இது ரெடியானோம்னா எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு கட்லெட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.